நாகர்கோவில் கிளை சிறையில் விசாரணை கைதி சபரிவர்மன் மரணமடைந்த விவகாரத்தில் சிறை வார்டன்கள் 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகர்கோவில் கிளை சிறையில் விசாரணை கைதி சபரிவர்மன் மரணமடைந்த விவகாரத்தில் சிறை வார்டன்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகர்கோவில் கிளை சிறையில் விசாரணை கைதி சபரிவர்மன் மரணமடைந்த விவகாரத்தில் சிறை வார்டன்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகர்கோவில் கிளை சிறையில் விசாரணை கைதி சபரிவர்மன் மரணமடைந்த விவகாரத்தில் தற்போது வார்டன்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமா வர்ணியா, கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் அருகே வந்து கடந்த 9ஆம் தேதி அன்று தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்ததாக கூறி மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன் என்பவரை தென் தாமரைக்குளம் போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து சுமார் 200 கிராம் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் நீதிபதி உத்தரவின் பேரில் நாகர்கோவில் உள்ள கிளை சிறையில் விசாரணை கைதியாக அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று காலை திடீரென சபரிவர்மனுக்கு உயிரிழந்த நிலையில் அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2வது நாளாக இன்றும் அந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த நிலையில் குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டும்தான் உடலை வாங்குவோம் என தெரிவித்து உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக நாகர்கோவில் குற்றவியல் நீதிமன்றத்தின் நீதிபதி சத்தியமூர்த்தி தலைமையில் 2வது நேற்றும் இன்றும் விசாரணை என்பது நடைபெற்றது. இந்த விசாரணையில் தற்போது ஒரு முக்கிய தகவல் என்பது வெளியாகியுள்ளது. நாகர்கோவில் ஜெயில் வார்டனாக இருக்கக்கூடிய ஜெகன், சிவகுமார், திருமலை ஆகிய 3 பேரையும் தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்துள்ளார்கள். அவர் மேலும் உயிரிழந்த அந்த சபரிவர்மனின் உடலில் வந்து கிட்டத்தட்ட 19 இடங்களில் காயங்கள் இருந்ததாகவும் ஒரு தகவல் என்பது தெரிய வந்துள்ளது. அது உடற்குழு ஆய்வு அறிக்கை மூலமாக அந்த தகவல் என்பது வந்ததன் பேரின் காரணமாக தான் தற்போது இந்த 3 பேர் கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த சம்பவத்தில் வேறு யாரும் ஈடுபட்டுள்ளார்களா என்பது தொடர்பாகவும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இங்கு நடந்த விவரங்களையும் உண்மையை மறைக்காமல் வெளிப்படையாக தெரிவித்தால் மட்டும்தான் அந்த சபரிவர்மனின் உடலை வாங்குவோம் என உறவினர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருவதால் பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. வர்ணியா, செல்வராஜ், விவரங்களுக்கு நன்றி.